அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருச்சியில் இருக்க மங்களன் மங்கலில் பழைய நகையை கொடுத்துட்டு புதுசாக நகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி இதை நாங்கள் ஒன் டைம் ஸ்கீமில் போட்டுட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த ஒன் டைம் ஸ்கீம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எதில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த நகை எங்கள் அக்காவோட நகை தான். இதை நாங்கள் போட்டுட்டு அவங்களுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் மாற்றிருக்கோம். இது ஒரு பிரேஸ்லெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மங்களன் மங்கலில் வாங்கின கம்மல். அதுக்கப்புறம் இன்னொரு கம்மல் 916 இல்லாத நகை ஒன்று இருந்துச்சு. அதை எப்படி கொடுக்குறாங்க மங்களன் மங்கலை உருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 916 இல்லாத நகைக்கு தனியாக வேல்யூவேஷன் போடுறாங்க. மங்களன் மங்கலில் வாங்கின நகைக்கும் தனியாக ஒரு வேல்யூவேஷன். அதுக்கப்புறம் மற்ற கடைகளில் வாங்கியிருப்போம் இல்லையா 916 ஹால்மார்க் இருக்க நகையா, அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுறாங்க. இது மூணையும் தனித்தனியாக அங்கே மேலேயே உருக்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உருக்கிட்டு அவங்க இந்த மாதிரி கட்டியாக கொடுத்துருவாங்க. இதை போய் நம்ம கீழே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பணமாக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பணத்துக்கு நம்ம நகை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு பாண்ட் மாதிரி பத்திரம் மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதில் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி நம்மளோட பேர், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் 12 கிராம் அதுக்கப்புறம் 917 மில்லிகிராமுக்கு நாங்கள் உருக்குன அந்த கட்டியெல்லாம் இருந்துச்சு. அதோட வேல்யூவேஷன் ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 கிராமுக்கு ஒரு பிரேஸ்லெட் பார்த்துருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18% வரைக்குமே வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து பார்க்கும்போது கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு 2 கிராமுக்கு மேலே லாஸ் வந்தது. அதனால் சரி ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் டைம் ஸ்கீமில் போட்டுட்டு வந்திருக்கோம். இந்த ஒன் டைம் ஸ்கீமில் நீங்கள் உங்கள் பழைய நகையை மாற்றுறீங்க அப்படின்னா போகிறப்ப ஆதார் கார்டு, பேன் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இதில் நகை தான் கிடையாது, உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா கூட அதை ஒரு 11 மாதம் வெயிட்டிங் பீரியடில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த டேட்டில் பணம் கட்டுறீங்களோ இல்லை நகையை மாற்றுறீங்களோ அன்றைக்கான மார்க்கெட் வேல்யூக்கு தான் வேல்யூவேஷன் எல்லாமே போடுறாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 11,135 ரூபா ஒரு கிராம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் நவம்பர் 5 போயிருந்தோம். இந்த ஸ்கீமில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா 11 மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பார்த்திங்கன்னா மங்களன் அவங்களே ஏற்றுப்பாங்க. ஹால்மார்க் சார்ஜ் ஒரு 45 ரூபா நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கல் வச்ச நகை ஏதாவது எடுத்தோன்னா அந்த ஸ்டோனுக்கான சார்ஜ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் கண்டிப்பாக நம்ம பழைய நகையை புதுசாக மாற்றும் போது நமக்கு நிறையவே லாபம் கிடைக்கும். பழசை புதுசாக மாற்றத்துக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட பணம் இருக்குது, அதில் நீங்கள் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்கீம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னொன்று 11 மாதம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு 6% இருக்க நகையை வாங்கிக்கலாம். 7 மாதம் முடிஞ்சோடனே 7% அந்த மாதிரி நீங்கள் 10 மாதம் வரைக்குமே கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் செய்கூலி இல்லாமல் நகை ஏதாவது வாங்கிக்கலாம். நிறைய பேர் சின்ன சின்ன நகையாக வாங்கி வச்சுருப்பீங்க, அதே மாதிரி காயின்ஸு கூட சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறையவே நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த ஸ்கீம் பற்றினா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி ஸ்கீமில் என்னோட நகையை நான் போட்டு வச்சுருக்கேன். அதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா ஜான்வரி. நகை வாங்கினதுக்கப்புறமா அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.